கேஜேசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 வாரமாக வீடியோ எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ நம்ம ஆன்மீக பயணமாக போயிட்டுருக்கோம். நம்ம விழுப்புரத்தில் ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் ஒதியத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சின்ன குட்டி மலை, அந்த குட்டி மலை மேலே 108 படிகளை கொண்டு அந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு படிக்கும் அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறி அந்த முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இதோ வந்துருச்சு நம்ம ஆலயம். நாம் எதிர்பார்த்த ஆறுபடை வீடு ஆலயம் செல்லக்கூடிய வழி இதுதாங்க. ஒதியத்தூர் கிராமத்திலேருந்து உள்ளே போயிட்டு ரைட் சைடில் திரும்பினோம்னாக்கா கோயில் அடிவாரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். முதல்ல எடுத்த உடனே நம்ம இடும்பன் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காரு. அந்த இடும்பன் சுவாமி அவர் முருகனுக்கு துணையாக செயல்பட்டவர். அவருடைய சன்னதியை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் 108 படிகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த 108 படிகளும் செல்லும்போது அரோகரா அரோகரான்னு சொல்லிகிட்டே நாம் இந்த 108 படிகளும் ஏறி போனோம்னா போகிற வழியே நிறைய மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அவங்கெல்லாம் நிறைய நம்மளை வரவேற்பு பண்ணுறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. முதல்ல பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது ராஜகோபுரங்க. அடுத்தது இந்த ராஜகோபுரத்தை பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு, தங்கம் மாதிரி ஜொலிக்குது. இதுக்கு 3 வாயில் இருக்கு. கிழக்கு வாயில், தெற்கு வாயில், வடக்கு வாயில்னு சொல்லிட்டு 3 வாயில் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மலை மேல கீழே இருந்து பார்க்கும்போது குட்டி மலையா தெரிஞ்சது. இந்த மலை மேல ஏறிட்டு பார்க்கும்போது சுத்தி எல்லா வீடுகளும் தெரியுது பாருங்க. அந்த சுத்தி இருக்கக்கூடிய கிராமம் அத்தனையும் முழுமையா தெரியுது. அப்படியே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பாலத்தை பார்த்த உடனே நீங்கள் நிறைய கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது சரிதாங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். இந்த சாங் ஷூட் பண்ண இடமே இதுதாங்க. இப்போ நம்ம அறுவடை வீடை பார்க்கலாம் வாங்க. பழமுதிர்ச்சோலை முருகர். ஆமாம், அங்கே போயிட்டு தனித்தனியாக போய் பார்க்க வேண்டியதை இங்கே ஒரே இடத்துல இந்த ஆலயத்தை பார்க்கலாம். 6 படை வீடுகளும் இங்கேயே இருக்கிறாங்க, ஒரே சன்னதி. ஆனால் தனித்தனியாக தான் கட்டியிருக்காங்க. சுவாமிமலை முருகர். சுவாமிமலையில் அவங்க அப்பா ஈசனுக்கு பாடம் வேதம் ஓதன இடம். அந்த முருகர் இங்கேயே நாம தரிசனம் பார்க்குறோம், ஒரே இடத்துல. சுவாமிமலை சிவகுருநாதன். பழனி தண்டாயுதபாணி சுவாமி. பழனியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இங்கே தண்டாயுதத்தோட கம்பீரமாக தோற்றமளிக்கிறார். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போனோம்னா எப்படி நம்மளுக்கு காற்று வேகமாக அடித்து நம்மளை அப்படியே ஆளை தள்ளுற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஃபீலிங் இங்கே இருக்குதுப்பா. அருமையாக இருக்குது கோயில். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலயம். திருச்செந்தூர் பார்க்க முடியாதவங்க இங்கேயே நின்று பார்க்கலாம். நம்மளுக்கு வஜ்ராயத்தோட நிற்கிற
சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமி அவர் கூட துணைவியார் அவங்களோட இருக்கிறாங்க. 2 பேருமா சம்பையர்களாக காட்சியளிக்கிறாங்க. பின்பக்க வழியை வந்தோம்னு வச்சுக்கோ, முதல்ல எடுத்த உடனே நவகிரகம் தான் இருக்குது. தனித்தனி இதாக இருக்குது நவகிரகம். இங்கே பரிகாரம்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து இங்கே எல்லாம் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நவகிரகம் சூப்பராக இருக்காங்க பாருங்க. 7 குதிரையோட சூரிய பகவான் இருக்கார். அவங்களுடைய வாகனத்தோட அப்படியே காமிக்கிறாங்க. எந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிடையாது. வாகனத்தோட வந்து காமிச்சிருக்காங்க. சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீர்யா சூரியன் அண்ணாண்ட சாயாதேவி, இந்தாண்ட சரண்யாதேவி, 3 பேரு. இதுல வந்துட்டு 7 குதிரையோட காட்சி அளிக்கிறாங்க. அவங்களுடைய வேகத்தை காட்டக்கூடியது அந்த குதிரைகள். இங்க தனித்தனி சன்னதியா எல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு வந்துட்டு 27 நட்சத்திரங்கள்ல வந்துட்டு எல்லாருமே அவருக்கு மனைவி தான். இதுல வந்து ரோகிணி மட்டும்தான் ரொம்ப அவருக்கு பிடித்த மனைவியா இருக்கிறாங்க. அதனால இங்க ரோகிணி தேவியோட இங்க இந்த சந்திர பகவான் இருக்காரு. அடுத்தது அங்காரன், செவ்வாய் சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் வந்து சக்தி தேவி. இவருடைய மனைவி பேர் வந்து சக்தி தேவி. ஆட்டு வாகனத்தோட அமைஞ்சிருக்காங்க செவ்வாய். அடுத்தது புதன். உதவியே அருளும் உத்தமா போற்றி. புதன் சிம்ம வாகனத்தோட இளா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியோட அவரு இங்க காட்சியளிக்கிறாரு. வித்யாபலன் சொல்லக்கூடியது. வித்யாபலன், வித்தை, தாய்மாமன், மாதுளாதிக்காரர்களுடைய தாய்மாமன், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரு இங்க தனி ஒரு இதுவாக அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சுக்ரமூர்த்தி சுபமிகைவாய். குரு பகவான். இந்த குரு பகவான் வந்துட்டு சாரா என்று சொல்லக்கூடிய மனைவியோட யானை வாகனத்துல, வெள்ளை யானை வாகனத்துல அமர்ந்திருக்காரு. எல்லாமே வாகனத்தோட தான் இங்க அமைஞ்சிருக்காங்க. அந்தந்த வாகனத்தோட தான் காட்சி அளிக்கிறாங்க. நல்லா இருக்கு. குரு பகவான் இவரும் வந்துட்டு செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர், மங்களக்காரன் சொல்லக்கூடியவர், மங்களத்தை திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடியவர், தொழிலை வளர்ச்சி பண்ணக்கூடியவர். நாளும் நல்லா அற்புதமா இருந்திருக்காங்க. அடுத்தது சுக்கிர பகவான். இவர் வந்து குதிரை வாகனத்தோட அமைந்திருக்காரு. அவருடைய மனைவி பேர் வந்து சுகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பேரெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி எல்லாம் அதோட சேர்த்து செட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சிறந்த ஒரு இது. எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா நவகிரகங்கள் வந்துட்டு உருவத்தை மட்டும் அந்த வாகனம் உருவத்தை மட்டும் வச்சிருப்பாங்க. மனைவி இருக்காது. வாகனங்களும் ஒரு சில இடத்துல இருக்காது. அந்த தெய்வத்தை மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க எல்லாமே வந்துட்டு அந்தந்த வாகனத்தோட அவங்களோட மனைவியோட செட்டாக வச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. சுக்கிர பகவான் இதுவும் வந்து கலசத்தை பண்ணி கொடுக்குறது. திருமணம் தடையாக இருக்கிறவங்க திருமணத்துக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. திருமணம் நல்லபடியாக கூடி வருது. எந்த விதமான தப்பும் இல்லை. நல்லா இருக்காங்க. சீலமாய் வாழ சீரருள் புரியும்
ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா சனி பகவான் காகவாகனம் நீலாவதி பற்றி சொல்லக்கூடிய மனைவியோட அவங்க வந்து காட்சியளிக்கிறாங்க. சனி பகவான் ஆயுள்காரகன் சொல்லக்கூடியவர், வழக்கறிஞர்கள், ஜட்ஜி இவங்களுக்கெல்லாம் நீதி வழங்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் தான். இவரை வழிபாடு செஞ்சோம்னாக்கா நிறைய நீதி, நியாயம், தர்மம் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வழிபாடு செய்து நம்முடைய ஆயுள் பலத்தை வந்து பெருக்கி கொடுக்கும், சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா அந்த அமைஞ்சிருக்குது. அடுத்தது ராகு பகவான் சிம்ம வாகனத்துல சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அவங்களோட சேர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. இது கேது பகவான் புறா வாகனத்துல வந்துட்டு சித்திரலேகா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி. இது ராகுகேதுக்கு வந்துட்டு ஒரு வரலாறே உண்டு. இந்த ராகுகேதுக்கு வந்து திருப்பாக்கடலை கடையும் போது ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வந்து சூரியனுக்கு சந்திரனுக்கு நடுவில் உட்காந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அதனால மகாவிஷ்ணு வந்துட்டு சக்கரத்தாரோட எடுத்து சக்கரத்தை வீசி தலையை துண்டாக்குனாரு. அந்த தலையை துண்டாக்குனதுனால அந்த அமிர்த கலசம் குடிச்சதுனால, அமிர்த தீர்த்தத்தை குடிச்சதுனால அந்த தலைப்பகுதி மட்டும் நாகமா உருவெடுத்து அமைஞ்சது. அங்க வந்து உடல் பகுதி மட்டும் பாம்பு உடலா அமைஞ்சது. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சக்தி கவச்சந்தனை அரோகரா 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 இனமச்சம் தவிப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் காப்பாடம் இல்லாதவன் தம்மிடம் காவலாய் நின்றிருப்பான் அவன் கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்து இருப்பான் அவனை பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து பணிந்திடுவோம். அது சொன்னா காட்ட மாட்டேன். கண்டு பார்த்தா அவ்வளோ நிறைய பணி பாருது. நான் போய் முதல் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால் அது நானே பையனாக போக போகிறேன். அதான் என்கிட்ட போய் சொல்லுங்கிட்ட 3 சஷ்டி வசல்றா அப்படின்னாரு. 3 சஷ்டி வந்தது. அப்படியே பண்ணி ஒரு பாலை அப்படியே பண்ணி கொடுத்தோன்னு சாப்பிட்டு 3வது சஷ்டியை வந்து சுவாமி மாதம் இருக்குன்னு சொல்லி போச்சு. அதுபோல் நிறைய பேர் வந்து எங்கள் புத்திர பார்த்து போயிட்டு தான் அது வேலை ஆறு படைக்கு. அதுக்கு அடுத்து கேட்டால் படித்தவங்களுக்கு பதவி கொடுக்குறது, 3 பேருக்கு பதவி கொடுக்குறது. பதவி கொடுத்துட்டு திருமணம் பண்ணியிருப்பார். அழகான பண்ண பார்த்த பிறகு மகாலட்சுமி மகாலட்சுமி முகத்தில் வாசம் பண்ணுது. அதே மகாலட்சுமி பொண்ணாக கிடைக்கும். அருங்க கிடைச்சி அவங்க வந்து 50 பேரே பிறந்துருவாரு. இது சொன்னீங்க அடுத்து சொல்ல எனக்கு பெருமை சொன்னீங்க. அப்போ சொல்லுவார். நான் சொல்லுவேன். நான் முழுக்க சொன்னேன். நான் சொல்ல அது சொல்ல சொன்னா சொன்னேன்.